ஜிகர்தண்டா வாங்கலான்னு வந்தோம். அண்ணன் ஜிகர்தண்டா போட்டுட்ருக்காரு. இப்போ ஜெல்லி போட்டிருக்காரு. ஜெல்லி போட்டிருக்காரு. அடுத்து என்னென்ன போடுவீங்க? சப்ஜா சீடு போடுறாங்க. அடுத்து சப்ஜா சீடு ஸ்பெஷல் இது. வணக்கம் நண்பரே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஒன்னால தானே தொல்லை இல்லை பாச தொல்லை. என்னாச்சுன்னா நான் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம டீ சாப்பிட போகலான்னு சொன்னேன். பக்கத்தில் ஜிகர்தண்டா கடை இருக்குது. இங்கே தான் பக்கத்தில் டீ கடை. அருணாச்சலோட நாங்கள் எப்பவுமே லீவாக இருந்தால் அருணாச்சலோட டீ கடை வந்தோம். ஜிகர்தண்டா சாப்பிட்லான்னு. இது என்ன பேருன்னு உங்கள் கடை பேர்? அனிஃபா ஜிகர்தண்டான்னு சொல்லி அருணாச்சல ரோட்டில் இருக்குது. நம்ம பிரசாத் ஸ்டுடியோட ஆப்போசிட்டில் இளையராஜா சாருக்கு ஆஃபீஸ் இருந்துச்சுல, பழைய ஆஃபீஸ், அதுக்கு எதிர்க்க. என்னாச்சு, அப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜிகர்தண்டா வாங்கிட்டு வாங்க. எங்கள் வீட்டு கெஸ்ட் வந்துருக்காங்க, ஜிகர்தண்டா வாங்கிட்டு வாங்க. சரி ஓகே, ஒரு 10 பார்சலை போட்டேன்னு சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சென்னையில் நான் 33 வருஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. எப்படின்னா, நம்ம இளையராஜா சார் வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. ராமராஜன் சார் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. தாயை போல நண்பனும் உண்டுன்னு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அந்த ராமராஜன் சார் என்ன படம்னு தெரியல, அந்த படத்தில். அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நண்பனை தேர்ந்தெடுக்கணும். நண்பன் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நண்பர்களால் தான் நான் இந்த சினிமாவில் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுங்க, நல்லபடியாக வாழுங்க. இப்போ ஜிகர்தண்டா வேணும்னா அருணாச்சல ரோடுக்கு வந்து கூலாக ஜில்லுன்னு ஜிகர்தண்டா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய், டேக் கேர்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.